கூமாப்பட்டி அவர் உங்களை வந்து உங்களை அவன் ஆளு கிடையாது, அறிவு இருந்தா அப்படி நம்மள போய் பேசுவானா? யாரு கூட கம்பேர் பண்ணி கேட்கும்போது எனக்கே கடுப்பா இருக்கு. அப்ப நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அவன் அவ்வளவு பெரிய ஆள் கிடையாதுன்னா நீ என்ன அவ்வளவு பெரிய உனக்கு அவரை பிடிக்கலையா? அவர் பேசுறதுல ஏதாவது முரண்பாடு இருந்துச்சா அவரை பத்தி கேட்காதீங்க. நான் அவரை பத்தி பேச விரும்பல. இதுதான் டீசென்டான மனுஷன் பண்றது. இல்ல அவர் என்னை பத்தி இப்படி பேசியிருக்காரு, அது அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு டீசெண்டா பதில் சொல்லணும். விட்டுட்டு மூஞ்சியை சுளிக்கிறது, அவெல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்லை, அவனை பத்தி எல்லாம் கேட்காதீங்க அப்படின்றது, இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கே அவ்வளவு கடுப்பா இருந்துச்சுன்னா கூமாப்பட்டி தங்கப்பாண்டிக்கு எப்படி இருந்திருக்கும்? எனக்கு அவரை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. ஏன்னா என்னோட இன்டர்வியூல என்னை வந்து ஒரு மிக ரொம்ப தாழ்ந்தறதில் ஒப்பிட்டு இருக்காரு. உங்க ரொம்ப ஆணவமா பேசுறாருங்க. அவெல்லாம் எனக்கு ஒரு ஆளா? அவனை பற்றி பேசலாம் பேசி டெண்ட் ஆக்கிட்டு அவன் ஒரு ஆளே கிடையாதுங்க அப்படின்னு ஒரு ஆணமா பேசுறேன். சிரிச்சேன். மனிதனை மதிக்கணுங்க. யாரா கூட ரெண்டு போறாங்க. மனித நேயத்தை கத்துக்கிறணும். மனிதனை மதி. சாது மிரண்டா காடு கொள்ளாதடா அட பாவியை நினைச்சிக்கிட்டு நான் அமைதியா சரி அவ்வளவுதான் போல எனக்கு தெரிஞ்சுக்கிடுச்சு. அவரு ரொம்ப வன்மத்தோட இருக்காரு அப்படின்னு. எல்லாம் பாத்துக்குருவாரு ஒப்படைச்சிட்டேன். அவரோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு, உன்னோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? அவர்லாம் ஒரு ஆளே கிடையாதுன்னு அவர் எவ்வளவு டீசெண்டா பதில் சொல்லியிருக்காரு. நீ தான் நான் வந்து ரொம்ப எஜுகேட்டட்பா அப்படின்ற எஜுகேட்டடான பர்சன்லாம் இப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்களா? மூஞ்சி சுளிக்கிறது, அவெல்லாம் ஒரு ஆளே சொல்றது, இப்படிலாம் பண்ணுவாங்களா? இந்த இன்டர்வியூ நேற்று தான் பார்த்தேன். நீ அநேகமா இந்த இன்டர்வியூ சூர்யாவோட இஷ்யூ பெருசா இருப்ப அண்ட் அந்த கலாட்டாவோட இன்டர்வியூ பெருசா இருப்ப அதுக்கு முன்னாடி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இப்ப கர்மா பாத்தியா, அவெல்லாம் ஒரு ஆளே இல்லைன்னு சொன்ன பத்தியா, இப்ப எல்லா பேருமே உனே நீலாம் ஒரு ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு நீ சொன்னது உனக்கே திருப்பி சொல்லிட்டு வராங்க. உனக்கு ஒருத்தரை பிடிக்கலையா, மட்டவன் நினைக்கிறியா, நினைச்சிட்டு அது உன்னோட தனிப்பட்ட விருப்பம். பட் அதை பப்ளிக் பிளேஸ்ல வந்துட்டு இந்த மூஞ்சியை சுளிக்கிறது, உங்களாம் ஒரு ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு ஏற்றத்தாழ்வோட பாக்குறது, ஓவர் ஆட்டிடியூட் காட்டுறது, இந்த தென்னாவட்டெல்லாம் காட்டவே கூடாது. ஓவர் ஆட்டிடியூட் காட்டாம நம்ம எங்க இருந்து எந்த பொசிஷனுக்கு வந்திருக்கோம் அப்படின்ற அந்த கிராட்டிடியூட் தெரிஞ்சு கிரவுண்டடா நடந்துக்கிட்டேன்னா மக்கள் சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இல்ல நான் கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு தெனாவட்டா ஓவர் வெயிட்ல ஹெட் வெயிட்ல இந்த மாதிரி மூஞ்சி எல்லாம் சுழிச்சிட்டு இருந்தேன்னா அப்புறம் பாத்துக்கோ. அவன் ஆளு கிடையாது.